தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் சில நடிகர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு திறமை இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் தான் செஞ்ச செயலை பற்றி தன்னையை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக பேசிப்பாங்க. எப்போவுமே நம்ம ஒரு செயலை செய்கிறோம், ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அதை பார்த்து மற்றவங்க வந்து பாராட்டி பேசும்போது அதுக்கு பேர் பெருமை. ஆனால் நம்ம செய்கிற விஷயத்தை பற்றி நாமளே நம்மளை பற்றி பெருமையாக பேசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தற்பெருமை. அதே மாதிரி இன்னும் சில நடிகர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து சக நடிகருக்கு ஏதாவது உதவி பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பப்ளிக் முன்னாடி அவங்களே பார்த்தீங்கன்னா அதை போட்டு உடச்சிருவாங்க. நான் தான் இவருக்கு வந்து அன்றைக்கி இந்த உதவிலாம் பண்ணேன், நான் தான் இவருக்கு இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படின்ட்டு. இது சினிமாவில் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்லேயுமே இந்த மாதிரி நிறைய நடக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம பெருசாக மைண்ட்லேயே ஏற்றிக்கூடாது. அடுத்த நிமிஷமே அதை நம்ம மறந்துடணும். நம்மளால் உதவி அடைஞ்சாங்க, பயன் அடைஞ்சாங்கல்ல, அவங்க தான் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், அவர் தான் எனக்கு உதவி பண்ணார், அவர் மட்டும் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்க தான் அதை பற்றி சொல்லணும். அதுக்கு பேர் தான் உதவி. அதுதான் உதவியோட மகத்துவம். நம்ம செஞ்ச உதவியை பற்றி நாமளே தண்டோரை அடிச்சுக்கிட்டு நாமளே அதை பற்றி சொன்னோம்னா அதுக்கு பேர் உதவி இல்லை, அதுக்கு பேர் வேறு. உதாரணத்துக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கோங்க. அவர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல நான் தான் இவனுக்கு இதை பண்ணேன், நான் தான் அவனுக்கு அதை பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா? கிடையவே கிடையாது. அவரை பற்றி மற்றவங்க தான் பேசுவாங்க. இன்றைக்கி அவர் இல்லைனாலும் அவர் செஞ்ச உதவிகளை பற்றியும் அவர் பண்ண விஷயங்களை பற்றியும் மற்றவங்க தான் பேசுகிறாங்க. அதுதான் மேட்ரு. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் இப்போ நான் சொன்னல இந்த 2 கேட்டகரியில் எந்தெந்த நடிகர்கள்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற நடிகர் சித்தார்த். நாளைக்கு முன்னாடி ஒரு பிரபல யூடியூப் சேனலில் நடிகர் சித்தார்த்துக்கு ஃபேன்ஸ் மீட்டுங்கிற மாதிரி ஒன்று வச்சாங்க. அந்த ஃபுல் ஷோவை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட அவஸ்தை இருக்கே, அது வேற விட்டுருங்களேன். ஆனால் அந்த ப்ரோக்ராமில் ஒரு ஏகப்பட்ட விஷயங்களை சொன்னார். அதை கூட நம்ம எல்லாத்தையுமே விட்டுடலாம். ஆனால் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட மேட்டரை பற்றி சொன்னார் பார்த்தீங்களா, அதை மட்டும் ஏற்றுக்கவே முடியாது. என்னன்னா பாய்ஸ் படத்தில் வர ஒரு சீனில் ஜெனிலியா சொன்னதாக ஜெனிலியா ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு சித்தார்த்து மவுண்ட் ரோடில் நியூடாக ஓடுவார். அந்த இடத்துல இருந்து அவரை பைக்கில் உட்கார வச்சு காப்பாற்றி கொண்டு போகிறது எல்லாமே நக்குல் தான். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா சில பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலாம் சேதமாக வர மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் எடுக்கும்போது சித்தார்த்து வந்து நகுல் கிட்ட சொன்னாராம், டே இந்த பர்ரா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த கியரில் கரெக்டாக வச்சுக்க, டேக்குன்னு சொன்னோடனே நான் அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரு, அதுதான் ஷார்ட்டு அப்படின்ட்டு. ஆனால் நக்குல் அதிக பிரசங்கி நான் சொன்னதை கேட்காம ஃபஸ்ட் கியர்லேயே வண்டியை விட்டான். வண்டி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, குழந்த அதிக பிரசங்கி அப்படி இப்படின்ட்டு நக்குலை பற்றி என்னென்னமோ சொன்னார். அதை கேட்கும்போது எனக்கு செம்ம கடுப்பாக தான் ஆச்சு. பாய்ஸ் படம் சித்தார்த்துக்கு மட்டும் ஃபஸ்ட் படம் கிடையாது. பரத், நக்குல், தமன், மணிகண்டன் எல்லாருக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு படம். என் ஜெனிலியாவுக்கே தமிழில் இதுதான் ஃபஸ்ட்டு படம். சித்தார்த்தாச்சு இந்த பாய்ஸ் படத்துக்கு முன்னாடி டைரக்டர் மணிரத்னம் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் தான் டைரக்டர் சங்கரே பாய்ஸ் படத்துக்கு சித்தார்த்தை ஹீரோவாக்கினார். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சித்தார்த்தாச்சு இந்த பாய்ஸ் படத்துக்கு முன்னாடி மணிரத்னம் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுனால சினிமா என்ன, சினிமா ஷூட்டிங் எப்படி இருக்கும், எவ்வளோ க்ரௌட் இருப்பாங்க, எப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், இதெல்லாம் சித்தார்த்துக்கு நல்லாவே தெரியும். முதல் முறையாக ஒருத்தர் சினிமாவில் நடிக்கிறாரு அப்படின்னா அது ஈஸியான விஷயம் கிடையாது. கொஞ்சம் அவங்க நர்வஸாக தான் இருப்பாங்க. என்னடா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேருக்கு மத்தியில் நம்ம கேமரா முன்னாடி நின்று நடிக்கிறோமே, சரியாக வருமா, ஏதாவது தப்பு பண்ணிவிடுவோமா, டேரக்டர் நம்மளை திட்டிடுவாரா அப்படின்ட்டு நிறைய பயம் பதட்டம்லாம் இருக்க தான் செய்யும். உதாரணத்துக்கு நம்ம நடிகர் சூர்யா எடுத்துக்கோங்க. நேருக்கு நேர் படத்தில் விஜயும் சூர்யாவும் ஒன்றா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூர்யா பைக் ஓட்ட விஜய் பின்னாடி உட்காந்துட்டு வருவார். அந்த சீனில் உண்மையிலே சூர்யாவுக்கு பைக் சரியாக ஓட்ட தெரியாமல் 2 பேருமே கீழே விழுந்துருவாங்க. அது ரியலாக நடந்த இன்சிடென்ட்டு. படத்தில் டைரக்டர் வசந்த் அந்த ஷாட்டை யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த படத்தில் வர நிறைய சீன்ஸ்லேயே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூர்யா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் நடிச்சிருப்பார். ஏன்னா அந்த படம் டைமில் சூர்யாவுக்கு ஆக்டிங்கே சுத்தமாக வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோம் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய நடிகராக வளர்ந்துருக்காரு. எல்லாருமே அப்படி தான். ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்கும் போதே ஒன்றும் ப்ரொஃபஷனல் ஆக்டரெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு மேட்டராக ஒரு இன்சிடெண்ட்டாக மீடியா முன்னாடி கொண்டு வந்து இதெல்லாம் சொல்லி நான் வந்து நக்குலுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாடிச்சுக்கிறாரு நடிகர் சித்தார்த்து. இதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யார் அதிக பிரசங்கி அப்படின்னு. ரொம்ப சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி காமெடி நடிகர் போண்டா மணி இறந்துட்டார். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வடிவேலை தவிர அவர் கூட நடித்த எல்லாருமே அவரோட இறப்புக்கு நேரில் வந்து இறுதி அஞ்சலி வந்து செலுத்தியிருந்தாங்க. ப்ரெஸ் மீடியா கூட நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் அவரை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. அவர் வந்து இப்படிப்பட்டவர், இங்கேருந்து வந்தார் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நடிகர் சிங்கமுத்துவும் போண்டா மணி அவர்கள் பற்றி சில விஷயங்கள் பேசுகிறேன் அப்படின்ட்டு சில விஷயங்கள் பேசினார். ஆனால் அந்த இடத்துக்கு அந்தந்த விஷயங்கள்லாம் தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்கும்போதே தோணுச்சு. சிங்கமுத்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, போண்டாமணி இலங்கை தமிழர், இலங்கையிலேருந்து இங்கே வந்தவன், ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டான், பல கம்பெனிக்கு சான்ஸ் தேடி அலைவான், என் கடைக்கு டெய்லி வருவான், நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுப்பேன், அதை வச்சு தான் அவன் டெய்லி சாப்பிடுவான். நாங்கள் தான் ஒரு இடத்துல தேடி பிடிச்சி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணத்தில் தாலியிலேருந்து எல்லாமே
சாப்பாடு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இது எதையுமே நான் மறுக்கலை, இது எல்லாமே ஒரு போண்டாமணிக்கு பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அது தேவையா, அந்த இடத்துல அதை வந்து இவர் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு. ஏன்னா போண்டாமணி ஆல்ரெடி இறந்துட்டாரு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே துக்கத்தில் தான் இருப்பாங்க, அங்கே வந்தவங்களும் துக்கம் விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. சிங்கமுத்து மீடியா கிட்டே ஏதாவது பேசணுன்னா போண்டாமணிக்கும் இவருக்கும் ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இவர் செஞ்ச உதவிகளெல்லாம் ஏன் அங்கே வெளிச்சம் போட்டு காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ போண்டாமணி உயிரோடு இருந்து அவர் பல பேர்கிட்ட சிங்கமுத்து தனக்கு பண்ண உதவியை பற்றிலாம் சொல்லியிருக்கலாம், அது வேற. இப்போது போண்டாமணியுடைய மனைவியோ அவரோட பசங்களோ சிங்கமுத்து பண்ண உதவியை பற்றி பேசலாம், அது வேற. ஆனால் தானே தான் செஞ்ச உதவியெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும், சொல்லணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நடிகர் ஜெய் ஆகாஷ். இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு ஜெய் ஆகாஷ் யாருன்னு அந்த அளவுக்கு தெரியாது, ஆனால் 90s கிட்ஸுக்கு நல்லாவே இவர் தெரிஞ்சிருக்கும். தமிழில் சில படங்கள் நடித்தார், தெலுங்கில் சில படங்கள் நடித்தார் ஹீரோவா. ஆனால் தமிழில் ஒரு ஹீரோவாக நடித்த எந்த படங்களுமே சரியாக ஓடவே இல்லை. ஒரு கட்டத்தில் ஒரு ஃபீல்ட் அவுட்டும் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஜி தமிழில் வந்து ஒரு சீரியலில் பார்த்தீங்கன்னா நடித்து கம்பேக் கொடுத்தாரு ஜெய் ஆகாஷ். இப்போ சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பரபரப்பான தகவலை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இவர் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கும் போது அந்த படத்தில் இவருக்கு தம்பி கேரக்டரில் KGF எஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து போட்டிருந்தாங்களாம். இவரும் அவரும் பார்க்கறதுக்கு லேசாக ஒரே மாதிரி ஜாடையில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால எஸ்ஸை வந்து அந்த படத்தில் போட்டிருந்தாங்களாம். அந்த படத்தில் எஸ் நடிக்கும்போது எஸ்ஸுக்கு பெருசாக கான்ஃபிடென்ஸே இல்லை. அப்புறம் நான் தான் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்து நான் ரொம்ப அவரை வந்து அட்வைஸ் பண்ணேன், மோட்டிவேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் வந்து சொல்லியிருந்தாரு. இது கண்டிப்பாக உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா எஸ் ஒன்றும் வானத்திலேருந்து குச்சி வந்தவரெலாம் கிடையாது. கன்னடத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு சீரியல்ஸ்லாம் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கார். எல்லாம் ஓகே தான், ஆனால் இந்தந்த விஷயங்களெல்லாம் சந்திச்சுட்டு தான் நான் இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கேன் என் லைஃப்பில் அப்படிங்கிறத எஸ் தானே அவரோட வாயால் சொல்லணும். ஆனால் ஜெய் ஆகாஷ் எதுக்காக ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிக்கலாம். ஏன்னா எஸ் வந்து இன்றைக்கி வெறும் கன்னட நடிகர் மட்டும் கிடையாது, KGFக்கு அப்புறமா எஸ் மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டார். அப்படிப்பட்ட ஒரு பேன் இண்டியா ஸ்டாரை பற்றி நம்ம பேசும்போது, ஓ பரவாயில்லையா எஸ் எவ்வளோ பெரிய நடிகர், அவருக்கே ஒரு மோட்டிவேட் பண்ணியிருக்காரா, அட்வைஸ் பண்ணியிருக்காரா, பயங்கரமாலாம் நல்லா இருப்பாரோ அப்படின்ட்டு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்ல. அதுக்காக ஜெய் ஆகாஷ் வந்து ட்ரை பண்ணார், ஆனால் பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நடிகர் சிம்பு தான். நடிகர் சிம்புவை பற்றி ஆரம்ப கட்ட காலங்கள்லேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வந்து போய்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, கரெக்ட் டைமில் அவர் வந்து ஷூட்டிங் வரமாட்டார், சில நாட்களில் ஷூட்டிங்கே வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இதை பற்றி நிறைய பேர் நிறைய சந்தர்ப்பங்களில் சிம்புக்கிட்டே நேர்லேயே ஓப்பனாக கேட்டிருக்காங்க, ஏன் சார் சரியாக ஷூட்டிங் வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் கூட கேட்டதுக்கு சிம்பு என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நான் ஒரு படத்தில் கமிட் பண்ணி நடிக்கிறேன் ஒரு கேரக்டரில் அப்படின்னா எனக்கு வந்து அந்த கேரக்டரில் நான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு வரணும், ஒரு வைப் வரணும். இல்லை அது வராமல் நான் வந்து நடித்தேன் அப்படின்னா எனக்கே நான் வந்து தப்பாக ஏதோ பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணும், அதனால் என்னால் பொருந்தி நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, அவர் டிஃபெண்ட் பண்ணிப்பார் அப்படின்னா, இது கொஞ்சம் அவரை பற்றி அவரே கொஞ்சம் பெருமை அடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஷூட்டிங்க்கு நான் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் நான் தான் சிங்கிள் டேக்கில் எல்லாமே ஓகே பண்ணி கொடுத்துட்றேங்க, அப்புறம் என்னங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சிம்புவே சில இடங்களில் சொல்லியிருக்காரு. சிம்புவை சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுக்குற சில பேரும் இதை தான் தூக்கிட்டு வருவாங்க, அவர் லேட்டாக வந்தால் என்னப்பா பிரச்சனை, அவர் தான் சிங்கிள் டேக்கில் எல்லாமே ஓகே பண்ணிடுறாரு அப்படின்ட்டு. நான் அந்த ரெண்டு விஷயத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இப்போ சிம்புவே ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி சிம்புவே டைரக்ட் பண்ணி சிம்புவே ஹீரோவாக நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவரை யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா யாழினால் அவர் தான், அவர் எப்போ தோணுதோ அப்போ வரலாம், எப்போ தோணுதோ அப்போ நடிக்கலாம், யாருமே அவரை வந்து ஒன்றுமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் சிம்பு வச்சு படம் எடுக்கிறது எல்லாமே வெளி தயாரிப்பாளர்கள் தானே, அவங்க தானே பணத்தை போட்டு படம் எடுக்கிறாங்க. இப்போ எந்த ப்ரொடியூசராக இருந்தாலுமே வட்டிக்கு, அதாவது ஃபைனான்ஸ் வாங்கி தான் படமே பண்ணிகிட்டு இருக்காங்க. சொன்ன டேட்டில் பிளான் பண்ண டேட்டில் படத்தை வந்து முடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு தான் அது வட்டிக்கு மேலே வட்டி ஏறிக்கிட்டே போகும். இதனால் அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு தான் லாஸ். இப்போ உதாரணத்துக்கு நடிகர் கமலஹாசன் எடுத்துக்கலாம், அவரை வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி படம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 மாதத்தில் ஒரே ஷெட்யூலில் அந்த படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா அந்த 3 மாதமும் டேட்டு கொடுத்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் கமல் வந்து அடுத்த படத்துக்கே போவார். அங்கே வந்து இல்லை எனக்கு மைண்டு வரல, எனக்கு வந்து வைப் இல்லை அப்படின்லாம் கமல் சொல்ல மாட்டார். கமல் மட்டும் கிடையாது, எல்லா நடிகர்களுமே இதே தான். அதுக்கு தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. கரெக்டாக ப்ரொடியூசர் சொன்ன டேட்டுக்கு படத்தை வந்து டேட்டு கொடுத்து முடிச்சு கொடுத்து தான் அடுத்த படத்துக்கே போவாங்க. அடுத்து சிம்பு வந்து சொல்கிறார்ல, நான் எவ்வளோ லேட்டாக ஷூட்டிங் வந்தாலும் சிங்கிள் டேக்கில் தான் எல்லாமே ஓகே பண்ணிடுறேனே அப்படின்ட்டு. இப்போ சிம்பு வந்து சிங்கிள் டேக்கில் நடிக்கிறது எல்லாமே உண்மை தான். ஏன்னா சினிமாவில் ஒரு பயங்கர டேலண்ட்டு எல்லாமே தெரியும், அதெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சிம்பு மட்டும்தான் சிங்கிள் டேக்கில் நடிக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் கமலஹாசன் சிங்கிள் டேக்கில் நடிக்க மாட்டாரா, ரஜினி நடிக்க மாட்டாரா,
விஜய் நடிக்க மாட்டாரா, அஜித் நடிக்க மாட்டாரா, சூர்யா நடிக்க மாட்டாரா, தனுஷ் நடிக்க மாட்டாரா? இன்றைக்கி டாப்பில் உள்ள எல்லா ஹீரோவுமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் தான், ப்ரொஃபஷனல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவோட எண்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் சொன்ன இந்த 2 கேட்டகரியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நடிகரை பார்த்து தோணிருக்கும், இவர் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு, இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. நான் அதை ஒருவேளை சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.